ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் கோயிலுக்கு செஞ்ச விளக்கு மாவு வந்து மிச்சம் ஆயிடுச்சு. 4 உருண்டை மிச்சம் ஆயிடுச்சு. இதை வச்சு எப்படி நம்ம அதிரசம் செய்கிறது, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்தமாதிரி நல்லா ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே 2 உருண்டை வந்து தூள் பண்ணி வச்சாச்சு. இன்னும் 2 உருண்டை வந்து இப்போ தூள் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா இந்தமாதிரி அடித்து நல்லா கையில் நல்லா வச்சு தூள் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா தூள் பண்ணிடுங்க. ஏன்னா கையில் வந்து நல்லா அமைதி இந்த மாதிரி நல்லா பண்ணால் தான் அது வந்து நல்லா தூளாகும். இப்போ வந்து எல்லாமே தூள் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவோடு சேர்த்து இதையும் கலந்துருங்க. இப்போ வந்து எப்படி பாகு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சு அது மேலே வச்சு கொஞ்சமாக 75 மில்லிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. சுகர் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சுக்கு, ஏலக்காய், வெல்லமெல்லாம் போட்டு ஏற்கனவே நம்ம இப்போ விளக்கு மாவில் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் இது வந்து சும்மா நம்ம லைட்டாக ஒரு கொஞ்சமாக பாகு வச்சு காய்ச்சி கலக்குனா சரியாக போயிடும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக விட்டு பாருங்கள். இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி மாதிரி போச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் வந்து நல்லா நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைமும் அதே போல் நீங்கள் விட்டு பாருங்கள். தண்ணியில் வந்து கொஞ்சமாக நம்ம கெட்டியமாக இருக்கணும். கையில் வைக்கும்போது கொஞ்சமாக வளவளப்பாக ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொலன்னு வந்து போகணும். கையில் எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம கையிலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக உருண்டை மாதிரி வரணும். பாருங்கள், இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம பாகு வந்து இறக்கிடலாம். இப்போ அந்த பவுலில் இருக்கிற அந்த மாவுலேயே இந்த பாகு வந்து நல்லா ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ரொம்ப கொலன்னு போகக்கூடாது. கரெக்டான பதத்தில் வந்து நம்ம இந்த மாவு வந்து நல்லா பதமாக இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கணும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு பாண்டில் வச்சுருங்க. இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மாவெல்லாம் வந்து இந்த மாதிரி வாழை இலை இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த எண்ணெய் கவர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சின்ன உருண்டையாக வந்து மாவை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. ரொம்ப பட்டையாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதமாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு இதை பொரித்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து பாகு வந்து கரெக்டான பதத்தில் நீங்கள் வந்து காய்ச்சிருந்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பி வரும். ஏன்னா அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து பதமாக தான் நம்ம காய்ச்சணும். ரொம்ப பாகு வந்து இறுகிட்டாலும் வந்து இது வந்து கெட்டியமாக வந்துடும். அந்த அதிரசம் பாருங்கள், இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். இப்போ மீதம் உள்ள மாவெல்லாம் இதே போல் நீங்கள் வந்து பொரித்து எடுத்துருங்க. எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு விடுங்க. தீ வந்து கொஞ்சமாக அதிகப்படுத்தி ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, இல்லாட்டி கருகிரும். இது அதிரசம் வந்து ரொம்ப நேரம் வேக விட்டக்கூடாது. போட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திருப்பிட்டு 2 பக்கம் வந்து ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடணும். இது ஆறுனதுக்கப்புறமா வந்து கலர் கொஞ்சம் வந்து அப்படியே மாறும். இப்போ வந்து பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதிரசமான சுட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து எனக்கு வந்து ஒரு 30 அதிரசத்துக்கு பக்கம் வந்துச்சு. நம்ம வந்து ஒரு கொஞ்சம் அந்த 4 உருண்டையிலே இவ்வளோ வந்துச்சு. இது வந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.